வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் இதில் பயிற்சி 5.2ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வருவனவற்றிற்கான முனை, குவியம், இயக்குவரையின் சமன்பாடு மற்றும் செவ்வகல நீளம் காண்க. இங்கே ஒரு 5 பரவளையத்தின் சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த 5க்கும் அதாவது ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முனை, குவியம், இயக்குவரையின் சமன்பாடு மற்றும் செவ்வகல நீளம் இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால பரவளையத்தோட முனை, குவியம், இயக்குவரையின் சமன்பாடு, செவ்வகல நீளம் இதற்கான ஃபார்முலா எப்படி இருக்கும் இதை நம்ம பார்த்துட்டோம்னா இந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, பரவளையம் இதில் 4 விதமாக இருக்கும் நமக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் இது எந்த பக்கம் திறப்புடையது? வலது பக்கம் திறப்புடையது. அதற்கான சமன்பாடு y² = 4ax, முனை h, k, குவியம் h + a, k, இயக்குவரை x = h - a, செவ்வகல் நீளம் 4a. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இடது பக்கம் திறப்புடையதுன்னா அதற்கான சமன்பாடு முனை, குவியம், இயக்குவரை, செவ்வகல நீளம். அதே மாதிரி மேற்பக்கம் திறப்புடையது அப்படின்னா அதற்கான சமன்பாடு முனை, குவியம், இயக்குவரை, செவ்வகல் நீளம். கீழ்ப்பக்கம் திறப்புடையது அப்படின்னா அதற்கான சமன்பாடு முனை, குவியம், இயக்குவரை, செவ்வகல நீளம். இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், முனை எல்லாத்துக்கும் ஒன்றாக இருக்கும். அதே மாதிரி செவ்வகல நீளமும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். சரியா? இப்போ இதை பயன்படுத்தி தான் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், முதல் இது என்னென்னு பாருங்கள். y² = 16x. இதற்கான நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முனை, குவியம், இயக்குவரையின் சமன்பாடு, செவ்வகல் நீளம் கண்டுபிடிக்கணும். இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதலாமா? எப்படி எழுதலாம் பாருங்க. y - 0² = 4 × 4 x - 0ன்னு எழுதலாமா? அதாவது இதை தான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை? முனையெல்லாம் தேவை. அதற்காக நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கோம். சரியா? இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒன்று தான். இப்படி எழுதுறதும் இப்படி எழுதும். இது கரெக்டான திட்ட வடிவம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது என்ன பொதுவான வடிவத்தை கூட நம்ம இது பண்ணோம்னா y² = 4ax. y² = 4ax. அப்போ இது வலப்புறம் திறப்புடையது. வலப்புறம் திறப்புடையது. இங்கே ஏவோட மதிப்பு என்ன பாருங்கள்? 4ax. அப்போ ஏக்கு பதிலாக அந்த இடத்துல 4 இருக்குது. ஏவோட மதிப்பு 4. வலப்புறம் திறப்புடையது. இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம முனை கண்டுபிடிச்சிருவோமா? முனைன்றது என்ன பாருங்கள்? முனை h, k. h, k. இங்கே பாருங்கள், இங்கே ஹச்சோட மதிப்பு இருக்குது, இங்கே கேவோட மதிப்பு. எப்பயுமே எக்ஸ் பக்கத்தில் தான் ஹச் வரும், ஒய்க்கு கே வரும். அங்கே பாருங்கள், ஹச்சோட மதிப்பு 0, கேவோட மதிப்பு 0. அப்போ முனை நமக்கு 0, 0. சரியா? அதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குவியம். வலது பக்கம் திறப்புடையதோட குவியம். குவியம் என்ன அப்படின்னா h + a, k. இதான் என்னது? குவியம் = ஹச்சோட மதிப்பு 0 இல்லையா? 0 + ஏவோட மதிப்பு 4, கேவோட மதிப்பும் 0. இதான் என்னது? h, k. ஹச்சோட மதிப்பு 0, ஏவோட மதிப்பு +4 அப்படியே போட்டோம் 0. இப்போ பாருங்கள், = 0வை 4ஐயும் கூட்டினோம்னா 4, 4, 0. இதுதான் நமக்கு தேவையான குவியம். அதற்கடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இயக்குவரையின் சமன்பாடு. இயக்குவரையின் சமன்பாடு. இயக்குவரையின் சமன்பாடு என்ன பாருங்க? வலது பக்கம் திறப்புடையதுள்ள இயக்குவரையின் சமன்பாடு x = h - a. சரியா? h என்ன? 0 மைனஸ் அப்படியே வந்துடும். ஏவோட மதிப்பு 4. அப்போ x = -4. இதுதான் இயக்குவரையின் சமன்பாடு. அதற்கடுத்தது செவ்வகல நீளம். செவ்வகல நீளம். செவ்வகல நீளம்னா அந்த பரவளையம் எப்படி இருந்தாலும் சரி அது என்னது? 4a = 4 அப்படியே வந்துடும். ஏவோட மதிப்பு இங்கே இந்த நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 4 16. இதுதான் என்னது? நமக்கு தேவையான செவ்வகல நீளம்.
முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இரண்டாவது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 24y. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துட்டாலே இது வந்து எந்த பக்கம் திறப்புடையது? மேற்பக்கம் திறப்புடையது. நீங்கள் இந்த இடத்துல எழுதுனா எழுதிக்கலாம், மேற்பக்கம் திறப்புடையது. அப்போ இதை கொஞ்சம் கரெக்டாக மாற்றி எழுதுவோம். எப்படி எழுதலாம் பாருங்க, எக்ஸ் மைனஸ் 0 ஸ்கொயர். இந்த 24 நமக்கு முன்னால் 4 வரணும். அப்போ 4 6 24 எழுதலாமா? ஏன்னா பொதுவான வடிவம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. அப்போ 4 எழுதிட்டோம். ஏவோட மதிப்பு என்ன வந்துருச்சு? 6. அப்போ 4 6 24. ஒய்க்கு பதிலாக என்ன எழுதுவோம்? ஒய் மைனஸ் 0. ஒய் மைனஸ் 0. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஏவோட மதிப்பு 6. ஹச்சு கம்மா கே, முனைன்றது எக்ஸ் இருக்கிற எக்ஸ் பக்கத்தில் வர்றது ஹச்சு, இங்கே ஒயில் வர்றது கே. அப்போ ஹச்சு கம்மா கே, ஹச்சோட மதிப்பு 0, கேவோட மதிப்பும் 0 தான். அப்போது இதுலேயும் நமக்கு முனை என்ன வருது பாருங்க, முனை ஹச்சு கம்மா கே, இதோட மதிப்பு என்ன? 0,0. இது வந்து எந்த பக்கம் திறப்புடையது? மேற்பக்கம் திறப்புடையது. அப்போ மேற்பக்கம் திறப்புடையதுன்னா அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? குவியம் கண்டுபிடிக்கணும். முனை கண்டுபிடிச்சிட்டோம், குவியம். மேற்பக்கம் திறப்புடையதற்கு குவியம் என்ன நமக்கு ஃபார்முலா கண்டிஷன்? ஹச்சு கமா கே ப்ளஸ் ஏ. ஹச்சு கமா கே ப்ளஸ் ஏ. குவியம் ஹச் பாருங்க, ஹச்சுன்றது என்ன? இதான் என்னது? ஹச் இது கே. 0, கேவோட மதிப்பும் 0, ஏவோட மதிப்பு என்ன? 6. அப்போ ஈக்குவல் டு இந்த 0 அப்படியே வந்துடும். 0வையும் 6ஐயும் கூட்டினோம்னா 6. அப்போ குவியம் என்ன? 0,6. அதற்கு அடுத்தது நமக்கு என்ன வேணும் பாருங்க, இயக்கு வரையின் சமன்பாடு வேணுமா? இயக்கு வரையின் சமன்பாடு. இயக்கு வரையின் சமன்பாடு என்ன? மேற்பக்கம் திறப்புடையதில் இயக்கு வரையின் சமன்பாடு y ஈக்குவல் டு கே மைனஸ் ஏ ஈக்குவல் டு கேவோட மதிப்பு 0 மைனஸ் அப்படியே வந்துடும் ஏவோட மதிப்பு 6. அப்போ y ஈக்குவல் டு -6. இதுதான் இயக்கு வரையின் சமன்பாடு. அதற்கடுத்தது செவ்வகல நீளம். செவ்வகல நீளம். பரவளையம் எந்த பக்கம் திறப்புடையதாக இருந்தாலும் சரி, அதனுடைய செவ்வகல நீளம் 4a தான். அப்போ 4 அப்படியே வந்துடும். ஏவோட மதிப்புங்க என்ன? 6. அப்போ ஏக்கு பதிலாக 6, 4 6 24. இதுதான் நமக்கு தேவையான செவ்வகல நீளம். இரண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது மூன்றாவது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? y ஸ்கொயர் ஈக்குவல் டு -8x. y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் அப்படி வந்துட்டாலே இந்த பரவளையம் எந்த பக்கம் திறப்புடையதாக இருக்கும்? இடது பக்கம் திறப்புடையதாக இருக்கும். இது வந்து இடது பக்கம் திறப்புடையது. அப்போ இதை கொஞ்சம் நம்ம கரெக்டாக எழுதலாமா? மாற்றி எழுதலாமா பாருங்க. இதை எப்படி எழுதலாம்? y மைனஸ் 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 இன்டூ 2. 8 எப்படி எழுதலாம்? -4 பெருக்கல் 2 எழுதிடலாம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல 4 வரணும் இல்லையா? y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a. y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. இதான திட்ட வடிவம். இந்த வடிவத்துக்கு இதை மாற்றி எழுதணும். அப்போ -4 பெருக்கல் 2 எக்ஸ். அது எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 0ன்னு எழுதலாம். இந்த இடத்துல ஏவோட மதிப்பு என்ன இருக்கு பாருங்க? 2. இப்போ பாருங்க, நம்ம முனை கண்டுபிடிச்சிடலாமா? எந்த பக்கம் திறப்புடையது? இடது பக்கம் திறப்புடையது. இடது பக்கம் திறப்பு உடையது. சரியா? இப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போறது முனை. முனை வந்து என்ன? ஹச்சு கமா கே. ஹச்சு கமா கே. ஹச்சுன்றது என்னது? எக்ஸ் கூட வருது. அப்போ இந்த இடத்துல 0. எக்ஸ் மைனஸ் ஹச்சு இல்லையா? அப்போ இந்த இடத்துல 0. ஒய் மைனஸ் கே, இந்த இடத்துல என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ முனை 0,0. முனை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது குவியம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? குவியம் எந்த பக்கம் திறப்புடையது? இடது பக்கம் திறப்புடையது. அதனோட குவியம் ஹச் மைனஸ் ஏ கமா கே. இந்த கண்டிஷன், இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக மாற்றி மாற்றி எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஹச்சோட மதிப்பு 0 மைனஸ் அப்படியே வந்துடும். ஏவோட மதிப்பு 2 கமா கேவோட மதிப்பு 0. பாருங்கள், ஹச்சு கமா கே. ஹச்சோட மதிப்பு 0 தான், கேவோட மதிப்பு 0 தான். ஈக்குவல் 0 மைனஸ் 2ன்னா -2. 0 அப்படியே வந்துடும். இதான் என்னது? குவியம் -2, 0. அதற்கு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது இயக்கு வரை. இயக்கு வரை இடது பக்கம் திறப்புடையதுன்னா
அதற்கான இயக்கு வரையின் சமன்பாடு x ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஹச் பாருங்க ஹச்சோட மதிப்பு 0 ப்ளஸ் ஏவோட மதிப்பு 2. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0 ரெண்டையும் கூட்டினோம்னா 2. இதுதான் எக்ஸ் ஈக்குவல் 2. இதுதான் எதோட சமன்பாடு? இயக்கு வரையின் சமன்பாடு. அதற்கு அடுத்தது செவ்வகல நீளம். பாருங்க செவ்வகல நீளம் எந்த பரவளையம் எந்த பக்கம் திறப்புடையதாக இருந்தாலும் சரி செவ்வகல நீளம் என்ன 4a. அப்போ 4 இன்ட்டு ஏவோட மதிப்பு 2. அப்போ 4 2 8. இதுதான் நமக்கு தேவையான செவ்வகல நீளம். நம்ம 3வது கணக்கை முடிச்சிட்டோம். அடுத்தது 4வது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? x² - 2x + 8y + 17 = 0. இதுவும் என்னதான் பரவளையத்தோட சமன்பாடு தான். இதை நம்ம திட்ட வடிவத்துக்கு மாற்றி கொண்டு வரணும். எப்படி மாற்றலாம் பாருங்க. இந்த x² ஒரு பக்கம், y மாறிலாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுவோமா? பாருங்க x² - 2x = -8y - 17. இப்போ நமக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் வர்க்க பூர்த்தி முறை அதை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும். பாருங்க இந்த x² - 2x எந்த மாற்றமும் இல்லை. இந்த எக்ஸோட கெழுல பாதியை எடுக்கணும். எக்ஸோட கெழுங்க என்ன இருக்கு? 2. 2ல் பாதி 1. 1 வர்க்கப்படுத்தினா 1 தான். அதாவது 1². அப்போ 1 தான். இந்த இடத்துல ஒரு 1 கூட்டணும், ஒரு 1 கழிக்கணும். அப்போ தான் இதோட மதிப்பு மாறாது. என்ன செஞ்சுருக்கோம் பாருங்க. எக்ஸோட கெழுல பாதியை எடுத்து வர்க்கப்படுத்தி கூட்டியிருக்கோம், கழிச்சிருக்கோம். அங்கே என்ன இருக்குது? எக்ஸோட கெழு 2. 2ல் பாதி 1. 1 வர்க்கப்படுத்திட்டோம். என்ன தான் வரும்? 1 தான் வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு 1 கூட்டி ஒரு 1 கழிச்சிருக்கோம். வேற எந்த மாற்றமும் இல்லை. -8y - 17. இப்போ பாருங்க இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஃபார்முலா வந்துடும். என்ன அப்படின்னா a - b தான் ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 1. அப்போது x - 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு -8y - 17 -1 இங்கே வந்தால் +1. இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை. x - 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு -8y - 16. சரியா? இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை. x - 1 அடுக்கு 2. இதிலிருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம்னா -8 நம்ம பொதுவாக எடுக்கலாம். அப்போ எடுத்துட்டோம்னா y + 2 y + 2 -8 வெளியே எடுத்தால் இந்த இடத்துல y மட்டும் இருக்கும். இந்த இடத்துல மைனஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது 2 16. இப்போ பாருங்க இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதணும். எப்படின்னா x - 1 அடுக்கு 2 இந்த 8 -4 × 2ன்னு மாற்றி எழுதிட்டு இதை எப்படி எழுதலாம் பாருங்க. y -2ன்னு நம்ம பிரித்து எழுதலாம். இதுதான் என்னது? நமக்கு தேவையான பரவளையத்தின் திட்ட வடிவம். பாருங்க x² = -4ay. சொல்கிறது புரியுதா பாருங்க. இது ஃபுல்லாக எக்ஸு. அப்போ x² = -4ay. அப்போது x² = -4ayனா இது வந்து எந்த பக்கம் திறப்புடையது? கீழ்ப்பக்கம் திறப்புடையது. இது வந்து கீழ்ப்பக்கம் திறப்புடையதாக இருக்கும். சரியா? இந்த இடத்துல a பாருங்க. ஏவோட மதிப்பு என்ன அப்படின்னா -4a. ஏக்கு பதிலாக 2 இருக்கு. இப்போ ஏவோட மதிப்பு 2. இப்போ பாருங்க நம்ம முனை கண்டுபிடிக்க போகிறோம். முனை வந்து h, a. பாருங்க x - h² -4a y - k. y - k. பாருங்க இது வந்து நமக்கு என்ன? அந்த கண்டிஷனில் வரக்கூடிய இந்த இடத்துல எழுதி காமிக்கட்டுமா? x - h² = 4a y - k. இதான் என்னது? நமக்கு பொதுவான வடிவம். இந்த இடத்துல பாருங்க இங்கே எக்ஸு, இங்கே எக்ஸு, மைனஸை விட்டுருங்க. அப்போ ஹச் இருக்க இடத்துல என்ன இருக்குது பாருங்க? 1. ஹச் இருக்க இடத்துல 1, கமா இங்கே பாருங்க இந்த இடத்துலையும் மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் விட்டுருங்க. இந்த கே இருக்க இடத்துல என்ன இருக்குது பாருங்க? -2. -2. அப்போ இதுதான் என்னது? நமக்கு தேவையான முனை. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? குவியம் கண்டுபிடிக்கணுமா? குவியம் இது வந்து எந்த பக்கம் திறப்புடையது? கீழ்ப்பக்கம் திறப்புடையது. அப்படின்னா அதனுடைய குவியம் என்ன ஃபார்முலா? h, k - a ஈக்குவல் டு ஹச்சோட மதிப்பு 1. பாருங்க h, k ஹச்சோட மதிப்பு 1,
கேவோட மதிப்பு பாருங்க -2, இந்த இதில் இருக்க மைனஸ், ஏவோட மதிப்பு 2 ஈக்குவல் டு 1 அப்படியே வந்துடும். -2 மைனஸ் என்ன வரும்? -4. இதுதான் நமக்கு தேவையான குவியம். அதற்கு அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது இயக்குவரை. பாருங்க, இயக்குவரை. இயக்குவரை என்ன கண்டிஷன்? எந்த பக்கம் திறப்புடையது? கீழ்ப்பக்கம் திறப்புடையதுன்னா அதனுடைய இயக்குவரையின் சமன்பாடு y = k + a = k. கேவோட மதிப்பு பாருங்க h, கேன்னு ரெண்டாவது இருக்கிறது -2 ப்ளஸ் a, ஏவோட மதிப்பு 2. அப்போ -2 + 2 0. அப்போ y = 0. இதுதான் நமக்கு தேவையான இயக்குவரையின் சமன்பாடு. அதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செவ்வகல நீளம். செவ்வகல நீளம். செவ்வகல நீளம் அந்த பரவளையம் எந்த பக்கம் திறப்புடைய இருந்தாலும் சரி 4a தான். ஈக்குவல் டு 4, ஏவோட மதிப்பு நம்ம இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கோம்? 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போது 4 2 8, 4 2 8. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நான்காவதற்கான முனை, குவியம், இயக்குவரை, செவ்வகல நீளம் கண்டுபிடிச்சிட்டோம். நான்காவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, லாஸ்ட் இது ஐந்தாவது என்ன கொடுத்துருக்காங்க? y² -4y -8x + 12 = 0. இதனுடைய முனை, குவியம், இயக்குவரை, செவ்வகல நீளத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல y² இடது பக்கம் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் வலது பக்கம் கொண்டு போயிடுவோம். பாருங்க, y² -4y. அதற்கு அடுத்தது வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா +8x -12. இப்போ பாருங்கள், நம்ம வர்க்க பூர்த்தி முறை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும். y² -4y எந்த மாற்றம் இல்லை. ஒய்யோட கெழுல பாதி, ஒய்யோட கெழு 4, 4ல் பாதி 2, 2 வர்க்கப்படுத்தணும். அப்போ 2 வர்க்கப்படுத்தணும்னா 4. அப்போ என்ன செய்யணும்? இந்த இடத்துல ஒரு 4 கூட்டணும், ஒரு 4 கழிக்கணும். சரியா? ஒரு 4 கூட்டி ஒரு 4 கழிச்சிடறோம். வேறு எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல இந்த இதை மட்டும் எடுத்துங்க. இந்த இடத்த எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா a - b ² ஏக்கு பதிலாக ஒய்ஏ மைனஸ் பிக்கு பதிலாக 2 வரும். அதாவது இங்கே 4 இருக்கா, 4 2² எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல 2 வரும். அடுக்கு 2 ஈக்குவல் டு 8x -12 -4 வலது கொண்டு வந்தால் +4. இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? a - b ² ஃபார்முலா பயன்படுத்தி பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது உங்களுக்கு வந்துடும். சரியா? இப்போ பாருங்கள், இடது பக்கம் எந்த மாற்றம் இல்லை. y - 2² ஈக்குவல் டு 8x மைனஸ் பாருங்கள் -12 + 4. அப்போ நமக்கு என்ன வரும்? -8 வரும். இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை. ஈக்குவல் டு 8 நம்ம பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா x - 1, x - 1. பாருங்கள், y - 2 அடுக்கு 2. இது எப்படி பிரிச்சிடலாமாங்க? 8 4 2 8 இன்ட்டு x - 1. இப்போ பாருங்கள், y² ஈக்குவல் டு 4ax. அப்போது y² ஈக்குவல் டு 4axனா இது வந்து எந்த பக்கம் திறப்புடையது? வலது பக்கம் திறப்புடையது. அப்போ இதுக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? முனை, குவியம், இயக்குவரை, செவ்வக நீளத்தை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஏவோட மதிப்பு என்ன பாருங்கள்? y² ஈக்குவல் டு 4ax. அப்போ ஏவோட மதிப்பு 2. அதுக்கு அடுத்து நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறது முனை. நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நம்ம முனையை எடுத்து எழுத போகிறோம். முனை வந்து என்ன? h, k. இந்த இது பாருங்கள், எது வந்து h அப்படின்னா எக்ஸ் பக்கத்தில் இருந்தால் h. இந்த பொதுவான வடிவத்தை பாருங்கள், y - k² ஈக்குவல் டு 4a × x - h. இங்கே பாருங்கள், h இங்கே தானே இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ். அப்போ மைனஸை பார்க்கக்கூடாது. h இருக்க இடத்துல 1 இருக்குது. அப்போ ஹச்சோட மதிப்பு 1. அதுக்கு அடுத்து பாருங்கள், கே இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்போ மைனஸை பார்க்கக்கூடாது. கே இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2. முனை h, k. ஹச்சோட மதிப்பு 1, கேவோட மதிப்பு 2. முனையை கண்டுபிடிச்சிட்டோம். அதற்கு அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது குவியம். இது வந்து எந்த பக்கம் திறப்புடையது? வலது பக்கம் திறப்புடையது. அப்போ குவியம் என்ன? h + a, k ஈக்குவல் டு ஹச்சோட மதிப்பு என்ன பாருங்கள்? 1 ப்ளஸ் ஏவோட மதிப்பு 2, கேவோட மதிப்பு என்ன? 2. அப்போது 1 2 கூட்டினா 3, 3, 2. இதான் என்னது? குவியம். அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இயக்குவரையின் சமன்பாடு.
இயக்குவரையின் சமன்பாடு. இயக்குவரைன்னு கூட எழுதிக்கிட்டாலும் போதும். வலது பக்கம் திறப்புடையது அப்படின்னா இயக்குவரையின் சமன்பாடு என்ன? x = h மைனஸ் ஏ. ஹச்னா என்ன? 1 மைனஸ் அப்படியே வந்துடும், ஏவோட மதிப்பு 2. அப்போ x = 1 மைனஸ் 2ன்னா -1. இதுதான் நமக்கு தேவையான இயக்குவரையின் சமன்பாடு. கடைசியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வகல நீளம். செவ்வகல நீளம் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பக்கம் திறப்புடையதாலும் சரி, செவ்வகல் நீளம் என்ன? 4a. அப்போ 4 அப்படியே வந்துடும், ஏவோட மதிப்பு 2. அப்போ என்ன வரும் பாருங்க, 4 2 8. இதுதான் செவ்வகல நீளம். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.